நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, அதாவது பாரம்பரிய நாட்டு பருத்தியை இயற்கை வேளாண்மையில் விளைவித்து அதில் இருந்து கிடைக்கக்கூடிய மகசூலை கொண்டு துலா ஆர்கானிக் என்ற பெயர்ல ஆடைகளை தயாரித்து சந்தைப்படுத்தி வரக்கூடிய இயற்கை வேளாண்மை ஆர்வலர் அனந்து அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். அதான் இயற்கை விவசாயத்துல நாட்டு ரக பருத்திய வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் சப்போர்ட்டா இருக்கீங்க. அதே போல இயற்கை மீது ஆர்வம் உள்ள இந்த இயற்கையில வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை விரும்பி வாங்கி உடுத்தக்கூடிய நுகர்வோர்களுக்கும் ஆதரவா இருக்கீங்க. எப்படி மார்க்கெட் பண்றீங்க? நீங்க மக்கள் இங்கே வாங்கிட்டு போறாங்களா, இல்ல மார்க்கெட் பண்ணக்கூடிய ஏதேனும் ஒரு சிஸ்டம் இருக்கா சார்? ரெண்டு விதமா. ஒன்று இங்கே வாங்குறவங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம வெப்சைட்ல போட்டதுனால கொஞ்சம் அதை படிக்கிறாங்க. நாங்கள் அப்பப்போ அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி எழுதுறோம், கொஞ்சம் சோஷியல் மீடியாலையும் போடுறோம். கொஞ்சம் ஊடகங்களும் எங்களை ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்படி அப்போ கொஞ்சம் பரவுது. ஸோ அப்போ கேட்டுட்டு வரவங்க இருக்காங்க, இல்லை தேடிட்டு வரவங்க இருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் சதவீதம் தான். அதை தவிர இதை பற்றி பரவலாக இருக்குது. நாங்கள் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் போய் இதை பற்றி பேசுகிறோம். அதாவது கண்காட்சியில் கலந்துப்போம், இதை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துவோம். கையில் நூல் நுறுப்பதுன்னா என்ன, இயற்கை சாயம்னா எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சிறுவர்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதால அதுக்கான விழிப்புணர்வு அங்கேயே ஒரு கண்காட்சி, அங்கே எக்ஸிபிஷன், சேல் அது மாதிரியும் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்தியாவில் பல இடங்களுக்கும் போகிறோம். இங்கேயே நம்ம கடைக்கு வரவங்களும் இருக்காங்க. இது தவிர கொஞ்சம் நல்லா பரவலாக இருக்குது. ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறதில்ல, ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு வச்சிருக்கோம். எங்களுடைய ஒரு பிரின்சிபலா இது நல்ல பொருட்கள் இந்தியாவிலேயே இருக்கணும், இங்கேயே இருக்கணும், இங்கேயே நம்ம உபயோகிக்கப்படப்படணும் அப்படின்றதுலயும் கொஞ்சம். இப்போ நீங்க எவ்வளவு நாட்களாக அந்த இயற்கை விவசாயத்தின் மீதும் இந்த பாரம்பரிய பொருட்கள் மீதும் ஆர்வம் வந்தது? எப்படி இந்த ஆர்வம் வந்தது சார்? இயற்கை விவசாயம், இயற்கை தொடர்பான ஒரு 15 வருஷம் முன்னாடி நானும் கார்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது தான். அதை விட்டுட்டு நம்ம விவசாயிகள் கூட விவசாயிகள் தற்கொலையெல்லாம் அப்போ தான் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதை பற்றி படித்த உடனே கொஞ்சம் கேள்விகள் வருது, நிறைய கேள்விகள் வருது. அதை தவிர திடீர்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் புதுசாக கேன்சர் வருது, அங்கே வருது, புது வியாதிகள் வருது, ஏதோ நடக்குது. என்ன நடக்குதுன்னு புரியல. அப்போ என்னன்னு பார்க்கும்போது உணவுலேருந்து தான் வருது. அந்த உணவு உற்பத்தி பண்ணுறவனும் செத்துக்கிட்டு இருக்கான், உணவு உட்கொள்றவனும் செத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். நம்மளுக்கும் போர் அடிக்குது. இதே சும்மா சுற்றி கதை விட்டுக்கிட்டு பெருசாக அந்த ஐடி வேர்ல்டு இதை வேர்ல்டுன்னு சுற்றிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ அதுலேருந்து எகிரி குதிக்கிறோம் வெளியில். ஏதாவது பண்ணணும், உருப்படியாக பண்ணணும் வாழ்க்கையிலன்ட்டு. அதாவது ஒரு 18 வருஷம் முன்னாடி அப்படி ஆரம்பிச்சதான். அப்போ விவசாயிகள்கிட்ட போய் பேசுகிறோம், அதை பற்றி பண்ணுறோம். நம்மாழ்வார் கூட கொஞ்ச நாள் சுற்றுறோம். வேறு சில பேர் பாமையன் அது மாதிரி மற்றவர்கள் கூடலாம் சேர்ந்து சுற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரியுது. ஸோ அப்போ இந்த சந்தை பெரிய அளவில் பாதிக்குதுன்னு சொல்லி இயற்கை வேளாண் பொருட்களை, உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கான சந்தையாக தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு சில நண்பர்கள் சேர்ந்து லாப நோக்கு இல்லாமல் சந்தையை ஆரம்பித்து அதை இன்னி வரைக்கும் நடத்திட்டு வரோம். அது பல இடங்கள்ல இப்போ நடக்குது. நிறைய இளைஞர்களையும் அதை நாங்கள் மென்டர் பண்ணி அவங்களையும் இப்போ நடத்த வச்சு சென்னை பூரா நிறைய சந்தை நடக்குது. அப்போ அதுலேருந்து தான் அடுத்தது பார்க்கும்போது விவசாயிகள் தற்கொலையில் பெரிய அளவில் பருத்தியில் தான் நடக்குது. ஸோ நம்ம பருத்தியில் எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கடந்த 9 ஆண்டுகளாக தான் அதில் வேலை செய்யணும். ஸோ இதை பற்றி பார்த்தோம். அப்போ காதினா என்னன்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிறையா சுற்றுச்சூழல் கேடுகள் இருக்குது, பல மாசுகள் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் நான் சொன்ன மாதிரி மக்களுக்கான கேடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளில வர முடியுமா? அப்போ அதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம நாட்டில் பருத்தியும் காதியும் அவ்வளோ பெரிய விஷயமா இருந்ததை நம்ம அப்படியே மறந்துட்டு வரோம், மறுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. அந்த வாழ்வாதாரங்களும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த லைவ்லிஹுட்ஸை சுற்றி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்து அதையும் இப்போ நடத்திட்டு வரோம் ஒரு 9 வருஷமா அப்படின்னு. ஸோ உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருக்குது சார்? இது எல்லாமே ஆல்டர்னேட் தான். ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும், ஒரு பெரிய அளவுலலாம் கிடையாது. சும்மா கதை பெரிய மாற்றம் ஏற்படுத்த முடியாது, ஒரு அளவுலாம் பண்ண முடியாது. இது எல்லாமே ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இது கொஞ்சம் கொஞ்சமாக அரசுகள் எடுக்கணும். இன்னும் இந்த மாதிரி முதல்ல ஊடகங்கள் இது மாதிரி எடுத்துட்டு அதை போய் சொல்லணும். இந்த மாதிரி பார்த்து இன்னும் நிறைய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் பண்ணணும். இப்போ தான் அதெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் பேர் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நிறைய இடத்துல பண்ணுறோம். உணவுகளுக்கு வராங்க, அடுத்து ஆடைகளுக்கு வர வைக்கணும். அது மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் இது மாதிரி வந்து அவங்க இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க ஒவ்வொருத்தரும் அது மாதிரி போய் பல இடத்துல பரவலாக இதை பற்றி வேலை செய்யணும், இதுக்கான வேலைகள் செய்யணும். அதெல்லாம் பண்ணாதான் இதெல்லாம் நிற்கும். வளர்ச்சி இருக்கு. நம்ம 10 வருஷம் முன்னாடி பார்த்ததை விட இன்னைக்கு நல்லதா இருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே. நீங்களும் மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.